வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி பலன்கள்ல ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது மாத கிரகங்களாகப்பட்ட அந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாகவே அந்த ரிஷப ராசியில தான் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போறார். அடுத்து மிதுன ராசியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வருட கிரகம், மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் போது புதனும் சுக்கிரனும் இருக்கு. இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போறார். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது செயல்பட போகுது. அடுத்து அந்த புதன் ஆகப்பட்டவர் இங்க அதிசார நிவர்த்தி அடைந்து தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே கடக ராசியில இருக்கிற அந்த புதனாகப்பட்டவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 7ஆம் தேதியில இருந்து அந்த புதனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிலேயே இருக்க போறார். ஆஸ் யூசுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் அந்த மீன ராசியிலையும் இருந்து இந்த மாதம் செயல்பட போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும், என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன தேவைகள் நிறைவேற போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த குரு ஜென்ம குருவாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் எத்தனை ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் வீடு, அடுத்து 9ஆம் வீட்டிற்கு உண்டான அதிபதி அப்படி இருக்கிறதுனால இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு கடனை அதிகப்படியாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வீடே வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஜூலை மாதத்துல இருந்து வீடு வாங்கணும்ன்ற முயற்சியில ஈடுபடுவீங்க. இதுவரைக்கும் லோன்லாம் தடைபட்டு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கடன் சம்பந்தப்பட்ட, பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையான கடன் வாய்ப்புகள் அப்படின்றது முழுமையாக இருக்கு. அந்த கடன்ல ரொம்ப அகலக்கால் வைக்க கூடாது. இந்த கடகராசி என்பர்கள் நமக்கு தான் லோன் கிடைக்குது, நம்மளுக்கு தான் வருமானம் இருக்கு, நம்மளுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்கு, நம்ம தாராளமா லோன் வாங்கலாம், ஒரு 60 லட்சத்துக்கு லோன் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா அதனால சில தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது இந்த தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்நாள்ல இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த தொந்தரவுகள் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிடும். அதனால கடன் வாங்குறதுல ரொம்ப அகலக்கால் வைக்காம உங்களுடைய இன்கம்க்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். யாரிடமும் நீங்க பிரைவேட்டா கடன் வாங்கக்கூடாது. வட்டிக்கு கடன் வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நம்மளுக்கு ஒரு கைமாத்துக்கு நான் வாங்கியிருக்கிறேன், அதாவது மீட்டர் வட்டின்னு சொல்லி, அதாவது ஒரு வாரத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்கணும், இந்த மாதிரியாக ஒவ்வொரு நாளுக்கும் அந்த வட்டி தொகை அதிகரிக்கக்கூடிய சில கடன்கள்லாம் இருக்கும். அது கொடுக்கறவங்களும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால கொஞ்சம் அதுல இருந்தெல்லாம் அவாய்ட் பண்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல இதனுடைய பலன்களை நீங்க இந்த மாதம் கிடையாது, கரெக்டா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேல அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏண்டா நம்ம கடன் வாங்கணும், ஏண்டா தொழில்ல நம்ம மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இடமாற்றங்கள் தானாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். நீங்களே தடுத்து நிறுத்தினாலும் அந்த இடமாற்றம் அப்படின்றது அமையாம இருக்காது. அதனால இடமாற்றம்
வந்தது அப்படின்னா நீங்க பெரிய சிக்கல்ல இருந்து மீள போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போறாரு. அதனால இடமாற்றம் ஏதாவது இருக்கு வேலை ரீதியாக, அடுத்து பாத்தீங்கன்னா வீடு ரீதியாக, இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இன்னும் ஒரு 6 மாதத்துல ஆரம்பிக்க போதுதான் அர்த்தம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு வர்றார். அதாவது 2ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த மாதத்துல குடும்பம் ரீதியான சில பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரிவுகள் உங்களுக்கு மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு பிரிவுகளாக தான் இருக்கும். நிறைய ஒரு தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த பிரிவுகள் எல்லாம் நீங்க தடுக்கலாம். நிறைய பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கு, வெளிநாட்டுல இருக்கோம், நாங்க ஒரே வீட்டுல தான் இருக்கோம், ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத அந்த சில பிரச்சனைகள் இருக்கு, 3வது நபர்களின் தலையீடு இருக்கு, என்னுடைய கணவர் என்னுடைய பேச்ச கேட்க மாட்டேங்கிற, என்னுடைய மனைவி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் எந்த விதமான ஒரு சம்பந்தமுமே இல்லாம சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதிகப்படியான ஒரு தெய்வ பிரார்த்தனை தான் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், நிறைய குலதெய்வ வழிபாடு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தை பணத்தை நிறைய இழக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு. அதனால குலதெய்வ வழிபாடு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய தெய்வ பலங்கள் தான் இந்த மாதத்துல இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களை இந்த கடகராசி என்பர்களை பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவான், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில இடத்துல மறைமுகமான வழிகள்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரையாவது நம்பிதான் அதுவும் போவீங்க, அவர் நமக்கு நல்லதுதான் செய்வார் அப்படின்னு நினைச்சு போவீங்க, ஆனா அவர் காமிக்கக்கூடிய பாதை உங்களுக்கு தவறான பாதையா தான் இருக்கும். அந்த மாதிரியாக அந்த மறைமுகமான பாதைகளை நோக்கி நீங்க பயணிக்க கூடாது. பயணிச்சீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் அப்படின்றது 2 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். ஏன் எதற்காக இவ்வளவு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துலதான் அது எல்லாமே அதிகரிக்கும். ஏன்னா கடந்த மாதம் ஜூன் மாதத்துல குரு டிரான்சிட் ஆகி வந்திருக்கிறாரு. இப்பதான் ஒவ்வொரு பாகையா கடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அந்த 3 பாகையை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வீரியம் அப்படின்றது அதிகப்படியாக தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த ராகு கேதுவினுடைய நகர்வுகளும் மிக வேகமாக இருக்கும். அதனால அந்த அக்டோபர் மாதத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளினுடைய தாக்கம் அப்படின்றத இந்த ஜூலை மாதத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த கடகராசி என்பவர்களினுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும், நீங்க கடன் வாங்குறதுல, தொழில்ல, மற்ற நபர்களை நம்புறதுல, இந்த 3 இடத்துலயும் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் வரதுக்குண்டான ஒரு நேரம். இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களின் அடிப்படையில், தசாபுத்தி பலன்களின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்தும் அதை நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்க. அதனால நீங்க எப்படி சரி பண்றது அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.